ஹாய், இன்றைக்கி நம்ம கிச்சன் ரெசிப்பியில் வெஜ் ஒயிட் குருமா எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இப்போ செய்முறையை பார்க்கலாம். இது தேவையான பட்டை லவங்கலாம் எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸு, பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி ரொம்ப கம்மியாக தான் எடுத்து வச்சுருக்கேன். 2 வெங்காயம்னா ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி பட்டை லவங்கலாம் சேர்த்து 2 கொத்து கருவேப்பிலை, வெங்காயம், 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிக்கலாம். ஒரு 50% வதங்கினா போதும், ரொம்ப வதங்க தேவையில்ல. தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா வதங்கின உடனே தேவையான அளவு தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து வேக வச்சுக்கலாம். இப்போது இது நல்லா வேகட்டும். மிக்ஸி ஜாரில் அரை மூடி தேங்காய், ஒரு 5 பச்சை மிளகாய், ஒரு 4 பாதாம் பருப்பு, உடச்ச கடலை ஒரு 3 ஸ்பூன், இதில் முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துனா போதும். இந்த அளவுக்கு தண்ணியாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வெந்து வந்துடுச்சு காயெல்லாம். இது கூட சேர்த்து நான் அந்த தேங்காய் பால் அடித்து இது ஊற்றிடுறேன். எடுத்து ஊற்றி கிளறி விட்டுக்கலாம். ரொம்ப கொதிக்கக்கூடாது, லைட்டாக தான் கொதி வரணும். ஒரு கொதி வந்தவுடனே ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பை. ரொம்ப கொதிச்சிச்சுன்னா கலர் மாறிடும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு கொதி வரட்டும். கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணிக்கலாம். ஒரு கொதி வந்துடுச்சு. நான் இப்போ கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணிக்கிறேன். சர்வ் பண்ணிக்கிறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு முறை செஞ்சு கொடுத்து பாருங்கள். சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இப்போ இதை எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, ரொம்ப கெட்டியாகவும் இல்லை, கரெக்டாக இருக்குது தண்ணி லெவலு. காயெல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. பாருங்கள், எடுத்து காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ஒரு முறை செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார்